தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நான் அர்ஜென்டினா வர்சஸ் கேபோ வர்டே மேட்சை பத்தி பேச போறோம். அந்த மேட்சை பத்தி பேசுறதுக்காக கௌதம் நம்மோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் கௌதம். வணக்கம் கபில். ஓகே, இப்போ அர்ஜென்டினா வந்து கேபோ வர்டேவை ஜெயிக்கிறதுக்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன் பெனால்ட்டி வரைக்குமே லிட்டரலா டிராக் பண்ணிட்டாங்க அர்ஜென்டினாவை. கேபோ வர்டே இந்த டோர்னமெண்ட்ல ரொம்ப எல்லா மேட்சுமே விளாண்ட ஸ்பெயின், உருகுவே, அர்ஜென்டினா எல்லாத்துக்கூடயுமே டிரா பண்ணியிருக்காங்க. ஜெயிக்கவே யாருன்னு முடியல 90 மினிட்ஸ்ல. எக்ஸ்ட்ரா டைம்ல கோல் வந்து கடைசியில் 3-2 ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வார்னிங் சைன் எடுத்துக்கலாமா, இல்ல வந்து அர்ஜென்டினா வந்து நெக்ஸ்ட் மேட்ச் ரெடி பண்ணிடுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? டெஃபினட்டா வார்னிங் சைன்ஸ் தான் எடுக்கணும். ஏன்னா அவங்க நினைச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. எப்படின்னா ஒரு சைடு வந்து நல்ல ஒரு பொசிஷனும் மெயின்டைன் பண்ணாங்க. 2 கோல் வந்து ஒரே சான்ஸ்ல வர்றதுக்கு மாதிரி கிடையாது. நிறைய சான்ஸ் அவங்க முன்னாடி பால் கொண்டு வந்து அப்படிதான் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா அர்ஜென்டினா வந்து வார்னிங் சைன்ஸா அதை பார்த்தே தான் தீரணும். வேர்ல்ட் சாம்பியன்ஸு டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஸோ சில பல மிஸ்டேக்ஸ் இருக்குது ரைட் மிட்ஃபீல்டில் எல்லாமே. ஸோ நம்ம என்னங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்த்துருவோம். ஸோ இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஃபுல்லுமே அர்ஜென்டினா பொசிஷன் வைக்கிறாங்க. மெஸ்ஸி வந்து அந்த மாதிரி முதல்ல எப்பவுமே ஸ்டார்ட்லேயே ஃபேக் ரன் எடுக்க மாட்டார். அதுக்கப்புறம் இடையில லைட்டாக இவங்க கொஞ்சம் கொஞ்சம் பாஸ் பண்ணுறாங்க. கேப் வர்டே கரெக்டாக 37 மினிட்ல லிசாண்ட்ரோ மார்டினஸ் ஒரு நல்ல ஒரு லாங் பால், நல்ல ஒரு டச்சு, நல்ல ஒரு ஃபினிஷு, ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சிடுறாங்க. அடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப் வர்டே கொஞ்சம் அப்படியே பொசிஷன் இது பண்ணுறாங்க. எப்பவுமே வந்து ஒரு கோல் போட்டதுக்கப்புறம் ஆப்போனன்ட் டீம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி பொசிஷன் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ரொம்பவே ஹார்டாக ஆரம்பிக்கிறாங்க. இது இன்னுமே நல்லா விளையாடுறாங்க. அதிகமான பொசிஷன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் கொஞ்சம் ஷார்ட்ஸ் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. கரெக்டாக ரைட் சைடில் வந்து என்னன்னா ஒரு 68 மினிட் போல் ஒரு நட்மெக் மெதினா மேலே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் மார்டினஸும் லிசாண்ட்ரோ மார்டினஸும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கணும். எமிலியா மார்டினஸும் நல்லா பொசிஷனிங் பண்ணியிருக்கணும். ஸோ மிஸ் ஆன கோல் ரொம்ப பர்ஃபெக்டான ஷாட். அவங்க கோலுமே வந்து அது கரெக்டா கோல் கீப்பருக்கு தெரியல, கால் வெளியே வருது. அதுவும் இல்லாம இவரு அவர் பேர் லெஃப்ட் பேக்ல ஆட்டு இருந்தாரு, கப்ரால் சிட்னி லோபஸ் கப்ரால். ஓகே ஓகே. ஆக்சுவலா அந்த கோல் வந்து டோர்னமெண்ட்லயே பெஸ்ட் கோல். அதான் இப்போ வரைக்குமே இனி யார் கோல் போட்டாலும் அந்த கோல் டோர்னமெண்ட்லயே பெஸ்ட் கோல். ஏன்னா அந்த ஆங்கிள் வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்து யாருமே அந்த மாதிரி கோல் போட முடியாது. ரொம்ப கஷ்டமான ஆங்கிள், அது பின் பாயிண்ட் டாப் கார்னர்ல அடிச்சாரு. அவர்னாலே நம்ம முடியல அடிச்சு. அர்ஜென்டினா எல்லாம் முழிக்கிறாங்க, என்னடா இப்படி ஒரு கோல் போட்டிருக்கானே அப்படின்ட்டு. பட் எப்படியோ அர்ஜென்டினா ஜெயிச்சிட்டாங்க. ஓகே, பட் என்னன்னா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கு. என்னன்னா பாத்தீங்கன்னா சப்ஸ்டியூஷன்ல கொஞ்சம் மிஸ் ஆகுது. இவரை கொண்டு வரும்போது லியாண்ட்ரோ டேனியல் பரடேஸ் கொண்டு வரும்போது அவர் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் போது ரைட் சைடில் யார் விளையாடுவாங்கிறது டவுட்டாக இருக்குது. ஸோ அப்போ என்னன்னா மெக்காய்சர் எடுத்துகிட்டு சிமியோனையை கொண்டு வந்திருக்கலாம். பட் என்ன பண்ணிட்டாங்கன்னா மெக்காய்சரே ரைட் சைட் போகும்போது அவர் உள்ள ட்ராக் ஆகிக்கிறாரு இது டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டுக்கு. ஸோ அதனால தான் அந்த சைடு அர்ஜென்டினாவோட ரைட் சைடில் கேப் ஓப்பன் ஆகி அதில் கோல் ஸ்கோராக இருக்க ரீசன் ஆயிடுச்சு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அர்ஜென்டினா கவனிக்கணும். கவனிக்காம விட்டாங்கன்னா நிறைய டீம்ஸ் வந்து ரைட் சைடில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஆக்சுவலா மொலினா வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பெருசா ஆடல. பட் ஓகே, ஓரளவு டீசெண்டா ஆடி இருக்காரு. மான்டியல் வந்து வந்தோடனே எல்லோ கார்டு வாங்கிட்டாரு. இப்ப என்னன்னா ஃபார்மேஷன் நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பா மாத்தணுமா? ஏன்னா பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை யூஸே பண்ணல இன்னும் அர்ஜென்டினா. நிக்கோபாஸ், வேலண்டின் பார்கோ, அப்புறம் சிமியோனேவை யூஸே பண்ண கிடையாது. நெக்ஸ்ட் மேட்ச் ஆடும்போது 4-3-1-2 ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படியும் போடலாம். ஆனா இப்ப என்னன்னா எந்த மாதிரி ஆயிரும்னா இப்ப எந்த மாதிரி ஆகுதுன்னா செனகல் எப்படி அவங்க பெஞ்ச் செட் இருந்தும் லேட்டா யூஸ் பண்ணாங்க. செனகல் பெஞ்ச் செட் யூஸ் பண்ணாங்க. ஆனா கரெக்டா யூஸ் பண்ணல. சிமியோனேவை இறக்கவே இல்ல. அப்புறம் எதுக்கு தான் எதுக்கு 26 பேர் அதுதான். மெக்காலிஸ்டர் எப்ப பார்த்தாலும் மெக்காலிஸ்டர் தான் வராரு. என்ஜோ பெர்னாண்டஸ் தான் எப்ப பார்த்தாலும் ஆடிட்டு இருக்காரு. இல்ல என்ஜோ பெர்னாண்டஸும் மெஸ்ஸியும் ஆடத்த செய்வாங்க. உங்களுக்கு என்ஜோ பெர்னாண்டஸ் ஓகே, அது ஆடுறாரு சரி. என்ஜோ பெர்னாண்டஸ் கண்டிப்பா ஆடணும், ஏன்னா அவர் தான் மெயின் மிட்ஃபீல்ட் பிளேயர். மெக்காலிஸ்டர் பெர்ஃபார்மன்ஸ் இல்லன்னு தெரியுது. மெக்காலிஸ்டர் வந்து டிஃபென்சிவ் மட்டும் தான். சோ அப்ப என்னன்னா கொஞ்சம் கிரியேட்டிவா லாங் பாலோ ஒரு த்ரூ பாஸோ போடக்கூடிய ஆளுகளை கூட போடலாம். அப்ப என்னன்னா டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் ஆடுவாரு. அதுதான் என்ஜோ பெர்னாண்டஸ் அங்க கொண்டு போயிட்டு இவர் கொண்டு வரலாம், ஜியோனி லோ செல்ஸா கொண்டு வரலாம், அந்த மாதிரி பண்ணலாம். சோ அப்ப என்னன்னா உங்களுக்கு இன்னும் அட்டாக்கிங் வைக்கலாம், இல்ல லோ செல்ஸ கூட ஆட வைக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா சும்மா வச்சுட்டு இருந்த 11ஐயே எப்ப பார்த்தாலும் வச்சு விளையாடுறதுக்கு புதுசா ஏதாவது 2-3 டாக்டிக்ஸ் பண்ணலாம். இப்ப என்னன்னா நான் வந்து ஒரு வீக்னஸா பாக்குறது என்னன்னா டிமரியா வந்து இல்ல.
அதுக்கு வந்து காம்பன்சேட் பண்ற மாதிரி ஒரு ஆள் கிடையாது இன்ன வரைக்கும் அர்ஜென்டினால. அல்மாடா ஆடுறாரு, ரொம்ப டீசெண்டா தான் ஆடுறாரு. டிமரியா மாதிரி மெஸ்ஸிக்கு அடுத்து டிமரியா தான் அங்க எக்ஸ்ப்ளோசிவா இல்ல. பெர்ஃபார்மன்ஸ். எக்ஸ்ப்ளோசிவ் இல்ல. இப்ப டிமரியா பிளேஸ ஃபில் பண்றதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பா தேவை. அப்பதான் வந்து அர்ஜென்டினா பழைய மாதிரி மாறும். இப்ப அந்த டிமரி இல்லாதனால என்னன்னா, எனக்கு என்னமோ அங்க ஒரு ஒரு மிட்ஃபீல்டுலயோ இல்ல வந்து விங்லயோ லைட்டா ஒரு ஹோல் இருக்க மாதிரி தெரியுது அர்ஜென்டினாக்கு. இல்ல இன்னுமே அந்த டெஃபினட்டா பழைய ஹோல் இருக்கு. இன்னொரு பிரச்சனை இல்லன்னா, உங்களுக்கு பாத்தீங்கன்னா போன வேர்ல்டு கப்ல இது லியோனல் ஸ்கேலி வந்து ஆஸ்திரேலியா மேல ரவுண்ட் ஆஃப் 16ல 4-4-2 விளையாடுவாரு. நெதர்லாண்ட்ஸ் மேல 3க்கு ஸ்விட்ச் ஆயிரு. 3-4 அதுதான் சொல்றேன். 1-2 இவங்க வந்ததுலேருந்தே இந்த மாதிரி பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஆடி இருக்காங்க. அதுதான் இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. சோ அப்ப அதே பிளேயர்ஸ் தான் வருவாங்க. சோ இங்க அவங்களுக்கு மிஸ்டேக் ஆகுது. சோ எனக்கு ரொம்ப என்னமோ டேஞ்சரஸா மேட்ச் ஃபார்மேஷன் மாறும்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இதே ஃபார்மேஷன் வச்சு கேபோ வர்டே ஆன மாதிரி அண்ணன் அடுத்த மேட்சும் இப்ப ரொம்ப பிரஸ் பண்ணும்போது அர்ஜென்டினா மாட்டுது. இப்ப கேபோ வர்டே பிரஸ் பண்ணும்போதே அர்ஜென்டினா மாட்டுது. ஈஜிப்ட் இன்னும் ஹெவியா பிரஸ் பண்ணுவாங்க. ஈஜிப்ட் ஃபேஸ் பண்ண போறாங்க இல்லையா? அப்ப என்னன்னா ஈஜிப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜீகோ இருக்காரு. ஜீகோ அவர் வந்து பிரஸிங்காவே வச்சிருக்காரு. அவரு ஒன்னும் ஷாட் அடிக்கிறது இல்ல, ஆன் டார்கெட் இல்ல, இல்ல பிரஸிங்காவே ஒரு ஸ்ட்ரைக்கரா வச்சிருக்காங்க. டிஃபென்சிவ் ஸ்ட்ரைக்கரா வச்சிருக்காங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப சாலாலாம் டேஞ்சரஸா கொஞ்சம் மூவ்மெண்ட்ஸ் கூட பண்ணக்கூடிய ஆளு. கிராசஸ் அதுக்கப்புறம் த்ரூ பாஸ்லாம் போடக்கூடிய ஆளு. சோ எங்காச்சும் இதாயிடுச்சாங்கன்னா கோல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அர்ஜென்டினாக்கு ஈஸியான இந்த பிரஸ் பண்றத எப்படி பிரஸ் ரெசிஸ்டன்டா அதிகம் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி இவங்ககிட்ட வந்து ஃபார்மேஷனை செட் பண்ணணும். அதுவும் இல்லாம கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கும்போது அவங்கள கொஞ்சம் உள்ள கொண்டு வந்தா பெட்டரா இருக்கும். இந்த வேலண்டைன் பார்க்கோ, நிக்கோ பாஸ், சிமியோனே விங்குல பயங்கரமா ஆடுவாரு. அவரை வந்து இங்க யூஸ் பண்ணாம வச்சிருக்காங்க. அவரை எதுக்கு கூட்டிட்டு போறீங்க? இப்ப நீங்க யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு நீங்க அது இல்ல விட்டுட்டே போயிருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த 3வது மேட்ச் 2 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. அந்த 3வது மேட்ச்ல சிமினியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மேட்ச் ஸ்டார்ட் அதுலயும் பண்ணாம ஒரே ஆடினாரு. ஆனா சிமியோனே ஆடினாரு. ஆனா சிமியோனே ஸ்டார்ட் பண்ணாரு. சிமியோனே நிக்கோ பாஸ் 2 பேர் ஆடினாங்க. வேலண்டைன் பார்க்கோ தான் ஆடல அந்த மேட்ச். லோ செல்சோ ஆனாரு. லோ செல்சோ அருமையா ஃப்ரீ கிக்ல கோல் போட்டாரு. எனக்கு என்னமோ அந்த லோ செல்சோ, நிக்கோ பாஸ், சிமியோனே இதுல அட்லீஸ்ட் 2 பேராவது இந்த மேட்ச்ல யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்பதான் வந்து ஒரு டீம் ஃபார்மேஷனை மாத்த முடியும். டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் டாக்டிக்ஸை கொண்டு வர முடியும். இல்லைன்னா அதே ஃபார்மேஷன் வச்சு அப்படி ஆட வேண்டியதான். ஈஸியா வந்து வீக்னஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு எதிர் டீம் பிளான் பண்ணிட்டு வேற இது போயிடுவாங்க. லியோனல் ஸ்கேலனி மாத்துவாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். மாத்தலைன்னா திருப்பி ஒரு பிரச்சனை தான். அதை வந்து ரெடி பண்ணணும். சும்மா மெஸ்ஸியே வந்து கோல் போட்டு இருக்காரு. மெஸ்ஸியை டிபெண்ட் பண்ணி தான் வந்து டீம் இருக்க மாதிரி தெரியுது. ஆல்வரஸா இருக்கட்டும், லவ்டாரோ மார்டினஸ் போன மேட்ச் ஒரு ஷாட் கூட அடிக்கல. 60 நிமிஷம் ஆடிருக்காரு. அவரு இப்ப என்னன்னா கிட்ட வரைக்கும் கொண்டு போறாங்க, முடியலன்னா அப்படியே அந்த டீம் போயிருது, பால ரிட்டர்ன் இப்படி வந்துருது. லாங் ஷாட் ஏன் யாருமே ட்ரை பண்ண மாட்டேன்றாங்கன்னு தெரியலையே. லாங் ஷாட் அது ஒரு பாயிண்ட். போர்ச்சுகல் மாதிரி அதுவும் ட்ரை பண்றது இல்ல. இன்னொன்னு என்னன்னா போர்ச்சுகல் மாதிரி லாங் ஷாட் மட்டும் ட்ரை பண்ண கூடாது, எல்லாமே ட்ரை பண்ணணும். எல்லாமே ட்ரை பண்ணணும். அப்ப நேத்து பிரான்ஸ் ட்ரை பண்ணாங்க பராகுவே கூட ஆடும்போது. அதுதான் ஷார்ட் ஆட்டா இருந்துச்சு. அதான் உள்ள கொண்டு போக முடியலன்னு இங்க இருந்து கோடை ஷாட் அடிச்சுட்டு இருந்தாரு. எல்லா ஷாட்டும் எல்லாம் லாங் ஷாட் அடிச்சாரு. அந்த மாதிரி ஒரு 2-3 ஷாட் டான்ஸா அடிக்கும் போது ஏதோ பட்டு உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்ல ஓன் கோல், ரீபவுண்ட் எல்லாமே இருக்கு. அதையே வந்து மெஸ்ஸிக்கே எல்லாம் பாஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படி ஆயிடுச்சுன்னா 2018 எப்படி மெஸ்ஸிக்கு விளையாண்டாரு, அவரை டிபெண்ட் பண்ணியே இருந்த மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு கடைசியில. இப்ப இந்த வேர்ல்டு கப்ல வந்து எல்லாருமே ஆல்வரஸ் கோல் போட்டாரு, பெர்னாண்டஸ் கோல் போட்டாரு. இந்த வேர்ல்டு கப்ல நீ யாருமே கோல் போடல. மெஸ்ஸி ஃபுல்லா ஆடின மேட்ச் மெஸ்ஸி மட்டும் தான் 7 கோல் அடிச்சிருக்காரு. விளையாண்ட மெஸ்ஸி ஃபுல்லா ஆடின மேட்ச்ல மெஸ்ஸி மட்டும் 7 கோல். மத்த லோ செல்சோ மட்டும் தான் எக்ஸ்ட்ரா ஒரு கோல் அடிச்சிருக்காரு. அது லோ செல்சோவும் ஆமா, அது லோ செல்சோவும் இன்னொருத்தர் யாரு கோல் போட்டாங்க, 2 பேர் போட்டிருக்காங்க. லவ்டாரோ மார்டினஸ் பெனால்டி கோல் போட்டிருக்காரு. அதுவும் பெருசா மத்தவங்க டிபெண்டன்ஸ். மெஸ்ஸி இன்ஜுரி ஆயிட்டா என்ன பண்ணுவாங்க அர்ஜென்டினா? அவ்வளவுதான், அப்புறம் கோலே வராது, ரிஸ்க் ஆயிடும். அதுதான் சொல்றேன், அவங்க வந்து டாக்டிக்ஸை மாத்தணும். மெஸ்ஸி டிபெண்ட் பண்ணி ஆடக்கூடாது. திருப்பி பழைய நிலைமைக்கு போன மாதிரி ஆயிப்போச்சு. மெஸ்ஸி நல்லா ஆடுறாரு, அவருக்கே பாஸ் போடுவோம். ஏன்னா லாஸ்ட் மேட்சே வந்து மிஸ் பாசஸ் நிறைய இருந்தது. மெஸ்ஸிக்கு போடுற பாசஸ், மெஸ்ஸிக்கு தான் பாஸ் போடுவாங்க தெரிஞ்சு நிறைய பால கட் பண்ணிட்டாங்க டிஃபெண்டர்ஸ். ரொம்ப பிரிடிக்டபிளா இருந்தது அர்ஜென்டினா பண்றது. வேணும்னே மெஸ்ஸிக்கே பாஸ் பண்றது அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் எல்லாத்தையும் ஆட வச்சு காம்பினேஷனா விளையாண்டா பெட்டரா இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் அப்படிதான் விளையாண்டாங்க. மெஸ்ஸி தான் கோல் போட்டாரு, அது ஒரு விஷயம். பட் ஷாட்ஸ் அண்ட் டார்கெட்டே யாரும் எடுக்க மாட்டேன்றாங்க மெஸ்ஸியை தவிர. அதான் இங்க பிரச்சனையே. இப்ப என்சோ பெர்னாண்டஸ் போன மேட்ச் அடிச்சாரு ஷாட், ஒரு ஷாட் தான் அடிச்சாரு, 1 ஷாட்டோ 2 ஷாட் அடிச்சாரு. லவ்டாரோ மார்டினஸ் ஃப்ரண்ட்ல தான் நிக்கிறாரு, ஒரு ஷாட் கூட அடிக்கல.
எதுக்கு அதான் இப்ப அப்புறம் நீங்க ஃபார்வர்டா இல்ல வராதீங்கன்னு அவர் புரியல. விளையாடுறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கு. ஆல்வரஸே ஸ்டார்ட் நீட்டா வந்து கரெக்டா ஆடினாரு. ஆல்வரஸே அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ண வைக்கணும். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா சும்மா பிரஸ்ஸும் வந்து பண்ணுவாரு, இது ஆமா பண்ணலாம். சோ பிரஸ் பண்ணுவாரு. ஆல்வரஸ் வேணா டயர்ட் ஆச்சுன்னா வேணா லோட்டாரோ மார்டினஸ் லாட்டரல் மாத்திக்கலாம். மெயின்டெனன்ஸ் லாஸ்ட் பண்ணலாம். வேர்ல்ட் கப்ல ஓகே. பண்ண மாதிரி. அந்த மாதிரி அந்த மாதிரியே பண்ணலாம். பண்ணிட்டு போயிடலாம். அந்த மாதிரியே பண்ணிட்டு போயிடலாம். அவங்க வந்து லோட்டாரோ மார்டினஸ் சரி லோட்டாரோ மார்டினஸ் வந்து இதெல்லாம் நல்லா ஆடினாரு. கோப்பா அமெரிக்கால நல்லா விளையாண்டாரு. 5 கோல் போட்டாரு. அவர் தான் வந்து அதிக கோல் அடிச்சது. ஓகே. இப்ப இதுல செட் ஆகலைங்கும் போது டீம் மாத்தணும்ல. அப்பதானே வந்து ஜெயிக்க முடியும் கரெக்ட். அடுத்த மேட்ச் எல்லாம். வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட் வேற, கோப்பா அமெரிக்கா வேற. இப்ப எஜிப்ட் கூட ஓகே. எஜிப்ட் கூட நீங்க விளையாடுறீங்க. அவங்க கூட சரியா விளையாடலன்னா இப்ப எப்படி கொலம்பியா இல்ல எஜிப்ட் இல்ல எஜிப்ட் பிரஸ் பண்ணுவாங்க. அது போக வந்து பொசிஷன் வச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியா மேலயே நல்ல ஒரு ஷிஃப்ட் ரொட்டேஷன் ரைட்ல சென்டர்ல பண்ணாங்க. ஆக்சுவலா ரைட்ல சென்டர்ல இருக்காங்க. ஆஸ்திரேலியா கூட நிறைய ஷாட்ஸ் அடிச்சாங்க. அன்பார்ச்சுனேட்டா 2-3 கோல் போட்டிருக்கணும் ஆக்சுவலா ஆஸ்திரேலியா கிட்டயே. அது வந்து பெனால்டி போய் பெனால்டில வந்து ஜெயிக்கிற மாதிரி ஆகி போச்சு. ஆனா பெனால்டி கிளினிக்கலா 4 அடிச்சிட்டாங்க. அது ஒரு விஷயம். அது ஒண்ணு என்னன்னா அந்த இதுல ஐபாட்ல டாக்டிக்ஸ் ஏஐல யூஸ் பண்றாங்க. கொஞ்சம் ரிஸ்க் தான் இது. ஆமா. ஏன்னா அந்த பெனால்டி அடிக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் ஆஸ்திரேலியா கூட ஆஸ்திரேலியா கீப்பர் என்ன பண்ணாருன்னு சொல்லி லேப்டாப்ல பாத்துட்டு இருந்தாங்க. அந்த கிரவுண்ட்லயே வச்சு பாத்துட்டு இருந்தாங்க. சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் அந்த மெஸ்ஸி டிபெண்டா ஆடாம கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ கொண்டு வந்து நிக்கோ பாஸ் கொஞ்சம் புது பிளேயர்ஸ் ஆட வச்சா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணலாம் ஆப்போனன்ட். இல்ல விளையாடுறவங்களே விளையாட வச்சீங்கன்னா 4 மேட்ச் ஏற்கனவே பாத்துருக்காங்க. என்ன வீக்னஸ் தெரிஞ்சு போச்சு. அடுத்த மேட்ச் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு மேட்ச் ஜெயிச்சுட்டு போயிருவாங்க. ஈஜிப்ட் கூட ஜெயிக்க முடியாது அர்ஜென்டினாக்கு. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்காங்க. பாப்போம் ஸ்காலோனி டாக்டிக்ஸை மாத்துவாருன்னு எதிர்பார்க்கிறேன். திருப்பி பழைய மாதிரி அதே போனான்னா வேற வழியே இல்லை. அர்ஜென்டினா வந்து ஒரு ஸ்டெப் மேபி ஈஜிப்ட வேணா ஜெயிக்கலாம். கொலம்பியாவில பேஸ் பண்றது கஷ்டம். ஏன்னா அவங்க பயங்கர ஃபார்ம்ல இருக்காங்க. கொலம்பியா வந்து பினிஷிங் மட்டும் தான் கரெக்டா இல்ல. மத்த கேம் பிளே எல்லாம் சூப்பரா இருக்கு. கோப்பா அமெரிக்கால ஜெயிச்ச மாதிரி எல்லாம் ஜெயிக்க முடியாது எப்படியும். சோ அது ஒரு விஷயம். இதுல வந்து நம்ம வேற என்ன கவர் பண்ண வேண்டியதுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா கவர் பண்ணியாச்சு. ஈஜிப்டோட ஸ்ட்ரென்த் பாத்துருவோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவர் இருக்காரு, முகமது சாலா இருக்காரு, இவர் மாமோஷ் இருக்காரு. அவங்களுமே கொஞ்சம் மாமோஷ் வந்து டயகனல் ரன்ஸ் எடுக்கக்கூடிய ஆளு. சாலா வந்து த்ரூ பால்ஸ், ஷாட்டு, பெனால்டி எல்லாமே எடுக்கக்கூடிய ஆளு. அது போக பாத்தீங்கன்னா ஃபாத்தி இருக்காரு, டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் இருக்காரு. ரைட் சைட்ல ஹானி, அவர் 2 ஓன் கோல் போட்டிருக்காரு வேர்ல்டு கப்ல. பட் ஸ்டில்லும் அவர் ஒரு நல்ல ஒரு ஃபுல் பேக்கா இருக்காரு. ஸோ கோல் கீப்பிங்ல பாத்தீங்கன்னா அவங்க இதே ஷொபேர் வந்து நல்லா பண்ணிருக்காரு. ஸோ எல்லாமே வந்து ஈஜிப்டுக்கும் நல்லா வருது. ரவுண்ட் ஆஃப் 16 அவ்வளோ ஈஸியா இருக்க போறது இல்ல யாருக்கு அர்ஜென்டினா. கண்டிப்பா. ஏன்னா பெல்ஜியம் கூடயே டிரா பண்ணிருக்காங்க இந்த வேர்ல்டு கப்ல. பெல்ஜியம் ஆக்சுவலா இப்ப நல்லா ஆடிட்டு இருக்காங்க. அவங்க கூட டிரா பண்ணிருக்காங்க. நியூசிலாந்து கூட வின் பண்ணிருக்காங்க. ஈரான் கூட டிரா பண்ணிருக்காங்க. ஆஸ்திரேலியா கூட வந்து 1-1 ஆகி பெனால்டில வந்து ஜெயிச்சிருக்காங்க. நம்ம எஜிப்ட சாதாரணமா எடுக்க முடியாது. இது நல்லா ஆடி இருக்கிறது யாருன்னு பார்த்தா சிக்கோ நல்லா ஆடி இருக்காரு. சாலா எப்பவும் போல கேப்டன் நல்லா ஆடி இருக்காரு. அஷோர் வந்து லாஸ்ட் மேட்ச் கோல் போட்டிருந்தாரு. மர்மோஷ் இந்த மாதிரி முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. சோ அதனால அதை வந்து கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் சீரியஸா எடுத்து அர்ஜென்டினா மெஸ்ஸி டிபெண்ட் பண்ணாம எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி ஆடணும். சும்மா மெஸ்ஸியே கோல் போட்டுக்கிட்டு இருந்தாருன்னா மெஸ்ஸி இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. இப்ப மெஸ்ஸியை வந்து இப்ப மார்க் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? எதுவுமே பண்ண முடியாது. 2018 ஆன மாதிரி தான் ஆகும். இப்ப டிமரியா இருந்தாரு காப்பாத்துறதுக்கு. வேற இப்ப காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லையே டிமரியா மாதிரி. அதை வந்து அவங்க யோசிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகே பாப்போம் என்ன டாக்டிக்ஸ் ஸ்காலோனி மாத்துறாரு இல்ல என்ன பண்றாரு பாப்போம். கேப்போர்டே கூட ஜெயிச்சதே பெரிய அதிசயம் மாதிரியே போச்சு கடைசியில. சரி ஓகே. என்ன நடக்குது பண்ண முடியாது. ஆமா. அதனால நெக்ஸ்ட் அர்ஜென்டினா ஈஜிப்ட் மேட்ச் கண்டிப்பா நம்ம ரிவ்யூ போடுவோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். இதே மாதிரி நல்ல விடையில் சந்திப்போம். until then bye from கபில் முருகேஷ் கௌதம்.